வணக்கம். இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு மூலிகை இட்லி பொடி, ஹெர்பல் இட்லி பொடி. அதாவது இதில் என்னெல்லாம் மூலிகைகள் அடங்கி இருக்குது, எதற்கெல்லாம் இது நமக்கு தீர்வாக இருக்கும், இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலான்றதை இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்கிறேன். கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல் மூலமாக இந்த வீடியோ பார்த்து செய்ய முடியாத சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இது போல் மூலிகைகள் அடங்கிய இட்லி பொடி வகைகள், மேலும் இந்த மூட்டு வலிக்கு தேவையான பிரண்டை முடக்கத்தான் சேர்ந்த எண்ணெய், அதே போல் தொக்குல இந்த பிரண்டை தொக்கு, ஹெல்த் மிக்ஸ் பவுடர், சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ஆவாரம் பூ சுண்டைக்காய் வத்தல் வச்ச சூப் மிக்ஸ் இதெல்லாம் செய்து தரும். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ பாருங்கள், முதல்ல நான் காமிக்கிறது உங்களுக்கு முடக்கத்தான். இதை பலூன் வைன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா இதோடைய காய்கள் பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காஞ்சிருச்சுனா கூட எடுத்து நெத்தியில் உடச்சி விளையாடுவோம், பட்டாசு மாதிரி. பாருங்கள், பெருசு பெருசாகவும் இருக்கும், சின்ன சின்ன பலூன் காய்கள் மாதிரியும் இருக்கும். எதுக்கு நான் எல்லாமே காமிக்கிறேன்னா, இந்த கொடிகளை நீங்கள் அருகே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதோடைய இலைகள் பாருங்கள், மூன்றாக சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஷேப்பில். இதுதான் முடக்கத்தான். நம்மளுடைய இந்த முடக்குவாதத்துக்கு ஒரு நல்ல மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் வேறு என்னெல்லாம் நான் இதில் சேர்த்துருக்கிறேன் அப்படின்றத பிற்பகுதியில் பார்க்கலாம். இந்த முடக்கத்தானில் அந்த கொடியிலேருந்து கீரையை மட்டுமே எடுத்துக்கோங்க. அந்த கொடிகளை நீங்கள் நறுக்கி பிரண்டை முடக்கத்தான் எண்ணெய் தயாரிக்கன அந்த கொடியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த கீரைகளை கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஒரு 2 தடவை அலசிடுங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே நிழலில் தாங்க காய போடணும், வெயிலெல்லாம் காய போடக்கூடாது. அதனால் வீட்டுக்குள்ளேயே போடுங்க. இப்போ எங்களுக்கு மதுரையில் நல்லாவே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளேயே பாருங்கள், ஜன்னல் பக்கம் இவ்வளோ வெயில் தெரியுது. ஒரே நாளில் இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு. இதை நீங்கள் 2 நாள் காய வச்சிங்கன்னா போதும், அது அப்படியே நல்லா காய ஆரம்பிச்சிடும். ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை நிறம் மாறாமல் இது போல் நல்லா காஞ்சிருக்கோங்க. இதுதான் இதோடைய உண்மை நிறம். பாருங்கள், இது போல் நம்ம உலர்த்தி எடுத்து வச்சிட்டோன்னா 1 வருடம் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். இதே போல் மற்ற மூலிகைகளையும் நீங்கள் இது போல் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானொலியை சூடு பண்ணுங்கள். 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் முழு கருப்பு உளுந்து தான் எப்போவுமே இட்லி பொடிக்கு சேர்க்கறது. அதனால் நீங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை உடச்ச கருப்பு உளுந்துனாலும் ஓகே. வெள்ளை உளுந்து தான் இருக்குதுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஆரோக்கியம் நிறைந்ததுன்னு சொன்னால் தோலோடு சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்து பாதி அளவுக்கு வறுபட்டதும் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப்பு மெஷர்மெண்ட் உளுந்துன்னா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே அளவில் எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நாம் வறுத்துடணும். இந்த வறுக்கிறத அவசரப்பட்டு ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. நம்ம சேனலில் பல வகை இட்லி பொடி போட்டிருக்கிறோம், அதுவும் மூலிகைகள் வச்சு நிறையா போட்டிருக்கிறோம். அதனால் இது வறுக்கிறது தான் அதோடைய பக்குவம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தனியா சேர்த்துடுறேன், மல்லி விதை. அந்த கடலை பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டதும் அப்புறமா தான் நம்ம இந்த தனியா சேர்க்கணும். இதை சேர்த்து சும்மா ஒரு 30 செகண்ட் போல் அப்படி டோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துடணும். அதே போல் 3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு. இது எல்லாமே சேர்த்து நாம் அப்படியே ஒரு 10-20 செகண்ட் அந்த எள்ளு பொரியிற வரைக்கும் நாம் பொரித்து எடுத்துட்டால் போதும். அவ்வளோதாங்க. எல்லாமே ஒரே நேரத்தில் இது போல் நாம் வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா தான் தனித்தனியாக வறுக்கணும். இது போல் நம்ம குறைந்த அளவில் செய்யும் போது தாராளமாக ஒன்றன் பின் ஒன்றாக இது போல் கலந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க அதை எடுத்து. இப்போ வானொலியை வச்சு மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நான் கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால நல்லா ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட்டியை எடுத்து நான் எண்ணெயில் வறுத்து எடுத்துடுறேன். அப்போ தான் நமக்கு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும், நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்கள் பெருங்காயத்தூள் தான் சேர்க்க போகிறீங்கன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாயை சேர்த்துடலாம். ஒரு 10லேருந்து 15 மிளகாய், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை இந்த மிளகாயில் இருக்கணும். அதனால் அதை நம்ம வறுத்து எடுத்துடுறோம். இப்போ புளி எடுத்துடலாம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்தால் போதும். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதில் நார் அந்த சக்கை எதுவுமே இல்லாமல் பிச்சு போட்டு இது போல் ஒரு 10-20 செகண்ட், 1 நிமிஷம் கூட வதக்கக்கூடாது, ஒரு 10-20 செகண்ட் போல் நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டை அரிசி, இந்த கேரளா மட்டை அரிசி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது சேர்க்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் ரைஸ் சேர்க்கலாம், கவுனி அரிசி சேர்க்கலாம், மாப்பிள்ளை சம்பா, இது போல் ஆரோக்கியமான ஏதாவது ஒரு அரிசி வகையை சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்து கூட இந்த அரிசி சேர்த்து நம்ம இட்லி பொடி செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அதனால் இது நல்லா பொரிய விட்டுறணும். தீயாமல் பாருங்கள், பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. அது போல் பொரித்து பருப்பு கூட சேர்த்துடலாம். இப்போ நான் பிரண்டை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் தொக்குக்கு வதக்கினேன். அதுலேருந்து நான் 1 கப் அளவுக்கு பிரண்டை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பிரண்டையை நல்லா அலசிட்டு சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொஞ்சமாக எண்ணெய், அதாவது ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் வாணலியில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு அவ்வளோதாங்க. பிரண்டையை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ மற்றது என்னெல்லாம் சேர்க்குறோம்? கருவேப்பிலை அதே போல் நான் அலசி எடுத்து நல்லா காய வச்சு நிறம் மாறாமல் எடுத்து வச்சுட்டேன். பிரண்டை எப்படி சுத்தம் செய்யணும், பிரண்டையை வச்சு பல வகை ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதனால் எல்லாமே மற்ற வீடியோஸ்குள்ளே இருக்குது, பார்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையுமே அப்படி தான் நல்லா அலசி எடுத்து நிழல்லே உணர்த்தி காய வச்சிடணும். அப்போ தான் அந்த நிறம் மாறாமல் நமக்கு முருங்கைக்கீரை இருக்கும். முருங்கைக்கீரை பொடியெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோங்க. கண்டிப்பாக வேணுன்றவங்க தாராளமாக வாங்கலாம். அது ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் மாதிரி நிறைய பேருக்கு பல ஆரோக்கியத்தை கொடுக்குது. இப்போ வாணலியை சூடு பண்ணிவிட்டு நான் 2 கப் அளவுக்கு முடக்கத்தான், காய்ந்த முடக்கத்தான், 2 கப் அளவுக்கு காய்ந்த முருங்கைக்கீரை, உளுந்து அளந்த கப்பில், அதே போல் 2 கப் அளவுக்கு காய்ந்த கருவேப்பிலை. எதுவுமே பாருங்கள் அந்த பச்சை நிறம் மாறாமல் ஒரே மாதிரி இருக்குது. இதுதான் அதோடைய உண்மை நிறம். இதே போல் இருக்கும். நீங்களும் வீட்லேயே இது போல் முறையாக உலர்த்தி பாருங்கள். கண்டிப்பாக காஞ்சதுக்கப்புறம் இதே போல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 1 வருடம் வச்சு பயன்படுத்தினாலும் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா பெரட்டி விடுங்க. கொஞ்சம் கூட தீஞ்சிடக்கூடாது. நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்து தனியாக இதை நம்ம கொட்டி வச்சிடலாம். இது எல்லாமே ஆற போட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாணலி சூட்லேயே கொஞ்சமாக உப்பு அதை சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இட்லி பொடிக்கு எப்போவுமே இது போல் கல் உப்பை சூடு பண்ணி சேருங்க. எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நாம் பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடைசியாக ஒரு பொருள் நாம் வதக்காமல் சேர்க்க போகிறோம். அது சேர்க்கும் போது தான் இட்லி பொடியோட வாசமே நமக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். முதல்ல பருப்புகளெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் பருப்பு அரைச்சிட்டு பிரண்டை வதக்கி வச்சதை சேர்த்துட்றேன் நான். இப்போ பிரண்டை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கீரையெல்லாம் நொறுக்கி போட்டு அரைச்சிடுங்க. அதே போல் கடைசியாக பச்சை பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இந்த இட்லி பொடியோட மனம் மாறாமல் இருக்கும். இப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரைக்கும் வெளியிலே வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இந்த மூலிகைகள் எல்லாமே இந்த பிரண்டை முடக்கத்தான் சேர்த்து இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாம் தனிப்பட்ட முறையில். இல்லை ஆரோக்கியம் கருதி எனக்கு நல்ல இரும்பு சத்து வேணும், இது போல் எல்லா சத்தும் இருக்கணுன்றவங்க இது போல் சேர்த்து பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இது போல் இட்லி பொடியை செய்து இன்னும் பல மூலிகைகளை சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மூலிகை இட்லி பொடி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.